ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஏண்டா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிரிவுடிக்கு வெளியில உட்கார்ந்துட்டு யார்கிட்ட கேட்க? அந்த குடும்பியான போய் கேள. ஏண்டா கடுப்பா பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? அண்ணே அவருதான். இவன் தானா? ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? ம்ஹும். வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா, சொல்லுகிறல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? இல்ல பாக்குறா. அவர் கிட்ட நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா, நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேட்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, கேட்கிறான் மேக்ரானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலையை பார்த்துருக்க போறேன். அங்க கக்கூஸ் ஒரு வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா? ஆமாங்க. இது ஆமா. ஐயா, ஏன் ஜோர் திரும்பி? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்லம், என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கூஸ்களோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூரி கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாருது. தள்ளியா? தள்ளுகிறல்ல. எப்படிப்பா தள்ளுறது? ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நுழையாயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ, வேணாப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேட்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன். அப்படிதான் சொல்லணும் போ. அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.
உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது. நீ வந்து நின்று ஏதாவது ஆக்ஷன் ஆக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பாடிக்கு இந்த கெட்டப்புக்கு இந்த மீசை வேற இதுல. ஆக்சுவலி வந்து நீ பேசாமலே நின்றுருந்தாலே இது 100% ஜஸ்டிஃபை ஆயிருக்கும் இந்த கெட்டப்பு. ஸோ காயத்ரி விக்ரம் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆக்ட் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக உனக்கு செட்டே ஆகலை தெரியுமா. ஹீரோ வில்லனா வந்திருக்கணுவேன், காமெடியெல்லாம் காமெடினா இதுக்கு யார் உனக்கு சொன்னா நீ வடிவேல் மாதிரி இருக்கேன்னு? நீ பிரகாஷ் ராஜ் தானே, கேரக்டர் மாற்றி வந்துட்டேன், அதனால தான் கம்மியாக ஆக்ட் பண்ணிட்டேன். நீ சும்மா வந்து நின்றுதாலே பிரகாஷ் ராஜ் மாதிரி இருந்திருப்ப. ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சொல்லு பார்க்கலாம். ஹாய் செல்லம். ஆ அப்புறம் அவ்வளோதானே? ஆ ஐ லவ் யூடா செல்லம், அது சொல்லு பார்க்கலாம். ஐ லவ் யூ டா செல்லம். அது ஏன்டா சல்யூட் அடிக்கிற? ஹாய் செல்லம். ஆ ஐ லவ் யூ அது ஏன்டா உடம்பு அப்படி போகுது? இல்லை ஏதோ வந்துச்சான்னு பார்க்குறேன், முக்குன்னு முக்குறான். ஓகே, வடிவேல் சார் மேட்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவருடைய மேனரிசம் பாடி லாங்குவேஜ் வந்து அதாவது அது ஊறி மேட்ச் பண்ண முடியாது, பெரியவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஆஸ் அ கிட் யா He he has did a tried great it. job. ஆமா. சூப்பராக பண்ணேன். அப்படியே பார்த்திபன் சார் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணேன். ஆனால் நீ வந்து வடிவேல் சார் மாதிரி ஓகே, நல்லா இருந்துச்சு. போதுமா கமெண்ட்டு? போதுமா? போடாதா? இரு நீ மட்டும் செமிஃபைனல்ஸில் சரியா பண்ணல, வச்சிருக்கேன் உனக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, வடிவேல் சார் வந்து இதுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து ஒரு பட்டாப்பட்டி ட்ரவுசர் போட்டிருப்பாரு, இருக்கா? இதுக்கு ரெடியாக தான் வச்சிருக்கான். எனிவேஸ் சூப்பராக இருந்தது, ஃபேண்டாஸ்டிக், கீப் இட் அப். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தருண் மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். ரிஷிகேஷ், அது நீ செலக்ட் பண்ண சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன். பார்த்திபனும் வடிவேல் அவங்க பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீ பண்ணுறது. ஆனால் ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்ன சொல்லு பாபி? மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? ஸ்ரீநிதி தெரியுமா? அஸ் மேக்கப் கொஞ்சம் ஒயிட்டாக போட்டானா? இல்லை, பார்த்திபன் கேட்பார்ல, என்னது இது நீல கலர் ட்ரெஸ் போட்டு ஜிங்கு ஜிக்கா, இது நீல கலரா? தள்ளியா தள்ளுகிறல்ல? எப்படிப்பா தள்ளுறது? ஆமா, என்ன இது ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நுழையாயிடுச்சு. மாஸ்டர் என்ன ஏன் ரிஷிகேஷ், யாரை எவ்வளவு ஏமாத்த பாக்குற? யூ பிளடி ஸ்கூல் குடு, உனக்கு பனிஷ்மென்ட் ஃபைன். ஹைட்டர் இதுவா ஒரு 10 வாட்டி மேல பண்ணிருப்பல ரிஹர்சல். மாஸ்டர் நீ சொல்லிருக்கலாம்ல, வடிவேல் இந்த கலர் போட்டிருப்பாரு, நீல கலர் தானே, டயலாக்கே இருக்கு. என்னது நீல கலர் ட்ரெஸ் போட்டு ஜிங்கு ஜிக்கா. குட், கீப் இட் அப். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank you so much, judges, and